வணக்கம். இன்னைக்கு நாம வாழ்க்கையோட சில சிக்கலான விஷயங்கள் பத்தி பேச போறோம். அதாவது நாம டெக்னாலஜில இவ்வளவு தூரம் போயிட்டோம். ஆனா மனுஷங்க இன்னைக்கும் அதே கோபம், போராட்டம், ஒரு மாதிரி குழப்பம் இதுல தான் இருக்கும் இல்லையா? ஏன் இப்படி? இதுக்கு நடுவுல எப்படி சரியா நடந்துக்கிறது? இத பத்தி ஜே கிருஷ்ணமூர்த்தி சில யோசனைகளை இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா. பொதுவா நாம என்ன பண்ணுவோம்? பிரச்சனைனா புதுசா ஏதாவது தியோரி இல்ல வழிமுறைன்னு தேடுவோம். ஆனா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, எந்த விதமான பழைய நினைப்பு, கருத்து எதுவும் இல்லாம நமக்கு வெளியில நடக்கிறதையும் சரி, உள்ளுக்குள்ள ஓடுற எண்ணம், உணர்வு எல்லாத்தையும் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி உள்ளது உள்ளபடியே கவனிக்க முடியுமான்னு கேக்குறாரு. இதுதான் நம்மளோட இன்றைய ஆய்வு நோக்கம்னு வச்சுக்கலாமே. சரி. இந்த உள்ளது உள்ளபடியே கவனிக்கிறது, இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, இல்ல ஒருத்தரை பத்தி நாம கேட்டது, இந்த மாதிரி மனப்பதிவுகள் இதெல்லாம் அந்த விஷயத்தை உண்மையா பார்க்க விடாம தடுக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றது சரிதானே? மிக சரியா புடிச்சிங்க. கரெக்ட். உதாரணத்துக்கு இப்ப நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற கோபம், வன்முறை இந்த மாதிரி உணர்வுகளை எடுத்துக்கிட்டோம்னா, நான் கோபப்படக்கூடாது அல்லது இந்த வன்முறையை எப்படியாவது நிறுத்தணும்னு நாம நினைக்க ஆரம்பிக்கும் போதே கவனிக்கிற நானும் கவனிக்கப்படுற அந்த கோபம் அல்லது வன்முறைனும் ரெண்டா பிரிஞ்சிருது பாருங்க. இந்த பிளவு தான் அசல எல்லா மனப்போராட்டத்துக்கும் காரணம்னு அவர் சொல்றாரு. ஓ, அப்ப அந்த நான் இல்லாம இது சரியினோ தப்புனோ எந்தவித தீர்ப்பும் இல்லாம அந்த வன்முறையை சும்மா கவனிக்க முடியுமான்னு கேக்குறாரு. அப்படிதானே? அதேதான், வெறுமனே கவனிப்பது. ஆனா இது கேட்கறதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா தோணுதோ. ஏன்னா நாம பொதுவா ஏன் கோபப்படுறோம்னு காரணம் தேடுவோம் இல்லையா? அது ஒரு வகையில நாம கோபமா இருக்கோங்கிற உண்மையை ஏத்துக்காம தப்பிக்கிற மாதிரி தானே? ஆமா. அவர் அதையும் சொல்றாரு. நாம காரணம் தேடுறது, நியாயப்படுத்துறது இது எல்லாமே அந்த உண்மையை நேருக்கு நேரா பார்க்காம இருக்கிறதுக்கு நாம பண்ற தந்திரம் தான். எந்த விழுக்கமும் இல்லாம சரி தப்புன்னு முத்திர குத்தாம அந்த உண்மையை அதோட வீரியத்தோட அப்படியே கவனிக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல் படிங்கிறாரு. சரி, இது கோபத்துக்கு மட்டும் இல்லாம அன்பு, தியானம், வாழ்க்கை எல்லாத்துக்குமே இது பொருந்துமா? ஆமா, வாழ்க்கையோட ஒரு பகுதியை மட்டும் பார்க்காம முழுமையா எல்லாமே அன்பு, சந்தோஷம், துக்கம், பயம், குறிப்பா நம்மளோட உள்ளுலகத்தை, இந்த ஆசைகள், பயங்கள், கவலைகள் இதையெல்லாம் எந்த விதமான தேர்வு செய்யாம கண்டனம் பண்ணாம அப்படியே தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் உண்மையான தன்னை அறிதல்னு சொல்றாரு. அப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஜட்ஜ், அந்த தணிக்கையாளர், அவர் இல்லாம நம்ம உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அப்படியே பார்க்க கத்துக்கிறது தான் இங்க சவால். அப்படி பார்க்க முடிஞ்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில அப்படி தீவிரமா எந்த பக்கமும் சாயாம கவனிக்கிறப்போ அந்த கவனிக்கிற நானுக்கும் கவனிக்கிற அந்த விஷயத்துக்கும், உதாரணமா கோபம், நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி அது கரைஞ்சிடும். விஷயால உள்ளது உள்ளபடி பார்க்குற அந்த தெளிவு வரும் இல்லையா? அப்போ சரியான செயல் ரொம்ப இயல்பா எந்த குழப்பமும் போராட்டமும் இல்லாம தானா வெளிப்படும். இது மனசுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தையும் அன்பையும் கருணையையும் கொண்டு வரும்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல நாம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற குழப்பங்கள், கோபமாரி உணர்ச்சிகள் இதையெல்லாம் சரி பண்ணணும், மாத்தணும்னு போராடாம முதல்ல அத உள்ளது உள்ளபடியே எந்தவிதமான முன்முடிவும் தீர்ப்பும் இல்லாம ஒரு மாதிரி முழுமையா உத்து கவனிக்கிறதா உண்மையான புரிதலுக்கும் மாற்றத்துக்கும் முதல்படி. அப்படித்தானே? ஆமா, சரிதா. இது ஏதோ ஒரு புது தத்துவம் மாதிரியோ இல்ல நம்பிக்கையையோ சொல்ற மாதிரி தோணலாம். ஆனா அது இல்ல. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் நேர்மையா, தீவிரமா, நேரடியா பார்க்கிற ஒரு செயல்முறை, ஒரு பயிற்சி. ரொம்ப அருமை. இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்குன்னு சில பழக்கப்பட்ட எதிர்வினைகள் இருக்கும் இல்லையா? ரியாக்ஷன். அது எரிச்சலா இருக்கலாம், பொறுமை இல்லாம போறதா இருக்கலாம். அப்படி ஒரு எதிர்வினை வரும்போது அதோட சேர்த்து வர்ற கதைகள், நியாயங்கள், தீர்ப்புகள், நான் இப்படித்தான் எண்ணம் இதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த உணர்வோட அசல் தன்மை, அதோட சக்தி, அது வர்றதையும் போறதையும் மட்டும் உங்களால கொஞ்ச நேரம் உண்மையாவே கவனிக்க முடிஞ்சா உங்களை பத்தியும் அந்த எதிர்வினையோட இயல்பை பத்தியும் நீங்க என்ன புதுசா கத்துக்க முடியும் யோசிச்சு பாருங்க.